வணக்கம், நான் உங்க வில்லேஜ் இன்வெஸ்டர். இன்னைக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல புக் வேல்யூ பத்தி பார்க்க போறோம். இந்த புக் வேல்யூனா என்னன்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்க உடனடியே என்ன பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. நீங்க கொடுக்குற சப்போர்ட்டை பொறுத்து தான் என் சேனல் மேலும் மேலும் முன்னேறும், நிறைய பேத்துக்கு தெரிய வரும். என்னுடைய மெயின் கோலே என்னன்னா, இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல் வந்து தெரியணும். அதுதான் என்னுடைய மெயின் கோலு. ஏன்னா இந்த வில்லேஜ் சைடில் இருக்கவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியாம நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறாங்க. அது இருக்கக்கூடாது. நீங்க எவ்வளோ லைக்ஸ் பண்றீங்களோ, கமெண்ட்ஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்றபடி தான் என் சேனலுங்கிறது வந்து முன்னேறும். இப்ப புக் வேல்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த புக் வேல்யூல என்ன, புக் வேல்யூனா என்ன, அதாவது புக் வேல்யூனா என்னன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் வந்து 100 ரூபா விற்கிது, 100 ரூபா பிரைஸ்ல விற்கிது. இப்போ வந்து அதோடைய ஒரிஜினல் ரேட் என்ன, இந்த ரேட்டு கொடுத்து நம்ம வாங்கலாமா வேண்டாமான்னு செக் பண்ணணும். கரெக்டா? அப்ப இந்த புக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும் மெயினா தெரியாது இல்லையா? புக் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியாது. அப்ப புக் வேல்யூ, அதாவது ஒரு கம்பெனிக்கு ஒரு புக் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா அந்த கம்பெனியோடைய அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி, அதாவது அந்த கடன், அதாவது அந்த கம்பெனி வந்து எவ்வளவு அமௌண்ட் பணம் வச்சிருக்கு, அந்த வேல்யூ எவ்வளவு, அந்த கம்பெனியோட வேல்யூ. பொருள் அசட்ஸ்னா அது பொருளாவோ இல்ல பேங்க்ல இது பணமாவோ, இது அதாவது மெஷினரிஸ், இது எல்லாமே சேர்த்து அசட்ஸ். லயபிலிட்டினா அதனுடைய கடன். அந்த கடனை மைனஸ் பண்ணிட்டு மீதி எவ்வளவு தொகை இருக்குது பத்தியா, அது புக் வேல்யூ. சரிங்க, இந்த புக் வேல்யூ இருக்குது. அதை எப்படி நான் வந்து ஷேர் பிரைஸே 100 ரூபா தான் விற்குது, நீங்க சொல்றத பார்த்தா 2000 கோடி அந்த மாதிரி வரும் கடனை இது பண்ணிட்டு. அப்போ ஒரு புக் வேல்யூ, அதாவது பெர் ஷேருக்கு எவ்வளவு புக் வேல்யூ அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன பண்ணுனா புக் வேல்யூ பெர் ஷேர், அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா அசட்ஸ் மைனஸ் லயபிலிட்டி டிவைடட் பை, அதாவது டிவைடட் பை அவுட்ஸ்டாண்டிங், டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு புக் வேல்யூடைய பிரைஸ் கிடைச்சிடும். ஒரு உதாரணத்துக்கு நீங்க 100 ரூபாய் போட்டு ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஓகேங்களா? ஒரு கம்பெனி ஷேரை வாங்கிட்டீங்க, அந்த கம்பெனி ஷேர் உங்கள்கிட்ட இருக்குது, 100 ரூபாய்க்கு நீங்க ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்க. திடீர்னு அந்த கம்பெனி வந்து நல்லா ஓடிட்டு இருக்கு, ரன் ஆகிட்டு இருக்கு, லாபம் கிடைச்சி 200 ரூபாவும் மாறிடுச்சு, 200 ரூபா மாறிடுச்சு. இப்போ இந்த 200 ரூபாய்க்கு அந்த ஸ்டாக்ஸ் வாங்குறது, நீங்க அதை 100 ரூபாய்க்கு வாங்குறது வர்த்தா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? சப்போஸ் அந்த கம்பெனிங்கிறது வந்து இப்ப திடீர்னு ஏதோ அந்த கொரோனா லாக்டவுன் பீரியட்ல, இந்த மாதிரி பீரியட்ல வந்து நிறைய கம்பெனி க்ளோஸ் பண்ணாங்க, கரெக்டா? அப்படி க்ளோஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு கம்பெனி மேல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது லாபம் கிடைக்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே லாபம் கிடைக்கிறதுக்காக தான், நான் மட்டும் இல்ல, நீங்களும் லாபம் கிடைக்கிறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இப்ப நீங்க 100 ரூபாய் போட்டு வாங்குறது வந்து திடீர்னு கொரோனா டைம்னால அதை மூடிட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன். இப்ப அந்த கம்பெனியை மூடிட்டாங்கன்னா அப்ப உங்களுக்கு பணம் திருப்பி கிடைக்குமான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும் இல்லையா? அதுதான் இந்த புக் வேல்யூ. இந்த புக் வேல்யூ திருப்பி பணம் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா அந்த புக் வேல்யூ பொறுத்து தான் இருக்குது. இப்ப புக் வேல்யூனா இருக்கிற சொத்து எல்லாத்தையும் வித்துட்டு மீதி காசு வருது பாத்தீங்களா, அந்த காசை எடுத்து உங்கள்கிட்ட கொடுப்பாங்க. மீதி எவ்வளவு வருதோ அதுல எத்தனை பேர் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸா உங்களுக்கு பிரிச்சு கொடுத்தா வருதோ அதுதான் புக் வேல்யூ. ஓகேங்களா? இப்ப 100 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா, நீங்க வாங்கின ஸ்டாக்ஸோட பிரைஸ் 100 ரூபாய் 200 ரூபாய் இருக்கு. அவுட்ஸ்டாண்டிங் பிரைஸ் புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 300 ரூபாய் இருக்குன்னா அந்த கடன்லாம் போக உங்களுக்கு 300 ரூபாய் தருவாங்க. அதாவது நீங்க போட்ட 200 ரூபாய் பிளஸ் 100 ரூபாய் கிடைக்கும் உங்களுக்கு. அதுதான் புக் வேல்யூ. இப்ப புக் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய்க்கு கீழே இருக்குதுன்னு வச்சுக்கீங்களா, அப்ப வந்து ஆகும் 200 ரூபாய்க்கு கீழே வந்து ஒரு 150 ரூபாய் இருக்குதுன்னா உங்களுக்கு 150 ரூபாய் தான் கிடைக்கும். 50 ரூபாய் உங்களுக்கு லாஸ். கரெக்டா? சரிங்க, ஒரு கம்பெனியை வந்து புக் வேல்யூ வச்சு மட்டும் வாங்கிடலாமா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. கண்டிப்பா ஒரு புக் வேல்யூ மட்டும் வாங்கக்கூடாது. நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, பி ரேஷியோ பார்த்தோம், இபிஎஸ் பார்த்தோம். இது எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி ஒரு ஷேரை இப்ப வாங்கலாமா, புக் வேல்யூ பிரைஸ்ல இருக்குதா, புக் வேல்யூக்கு மேல இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து அதுக்கப்புறம் தான் வாங்கணுமே ஒரு ஷேரை. உதாரணத்துக்கு இப்ப நான் எடுத்து சொல்றேன்னா, நான் ஷேர் ரெக்கமெண்டட் பண்ணல, இந்த ஷேரை வாங்குங்க, இந்த ஷேரை வாங்காதீங்கன்ட்டு. நீங்களா ஒரு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு ஷேரையே வாங்கணும், ஓகேங்களா? இந்த புக் வேல்யூ, பி ரேஷியோ, அதுக்கப்புறம் பிபி ரேஷியோங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு கர்நாடகா பேங்க் ஷேரை, நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ், உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்றேன்.
கர்நாடகா பேங்க் பாருங்க, அந்த ஷேருடைய பிரைஸை ஸ்கிரீனர் வெப்சைட்ல போயிட்டு நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஷேருடைய பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 215 இல்ல 220 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வித்துட்டு இருக்கோம். பட் புக் வேல்யூ பாத்தீங்கன்னா 280 ரூபா இருக்கும். அப்படின்னா சப்போஸ் நாளைக்கு அந்த புக் வேல்யூங்கிறது உங்களுக்கு அமௌண்ட்ங்கிறது கையில கிடைக்கும், ஏதாவது இஷ்யூ ஆயிடுச்சுன்னா. அப்ப புக் வேல்யூ எவ்வளவு இருக்குதுன்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? அந்த புக் வேல்யூ உங்களுக்கு கிடைக்குது. அப்ப நீங்க ஷேர் அனலைஸ் பண்ணும்போது புக் வேல்யூ விட கம்மியா இருக்கிற ஷேரை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அப்படின்றது அந்த இது சொல்லுது. ஓகேங்களா? சேனலை நீங்க எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்றீங்களோ, ஷேர் பண்றீங்களோ, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இன்னும் நிறைய வீடியோஸ் போடலான்ட்டு இருக்கேன். Thank you friends. Have a nice day.